உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு ஒரு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கடவுள் ஒரு கடவுள் திருநாளன்று அக்கடவுளின் அளப்பரிய அன்பு பற்றி இவ்வாசகம் கூறுகிறது. தம் திருவாக்கு, இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்த தனிப்பெரும் செயல் ஆகியவை வழி கடவுள் மக்களை எவ்வளவு அன்பு செய்தார் என்று கூறி நம்மை பதில் அன்புக்கு அழைக்கிறது இவ்வாசகம். கடவுளது வல்லமை மிக்க வார்த்தை. யாதொரு மக்களுக்கும் கொடுக்கப்படாத கொடை இறைவன் இஸ்ரவேலரோடு பேசியது. இது இறைவன் இவர்களோடு கொண்ட உறவை காட்டுகிறது. நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் மன்றாடுகிற போதெல்லாம் அவர் நமது அண்டையில் தானே இருக்கிறார். நம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவு வேறு எந்த புகழ்பெற்ற இனத்தவருக்கும் அவருடைய தேவர்களுக்கும் இடையே உண்டோ? இல்லை. 4:7 என்ற சொற்கள் இதை தெளிவுறுத்துகின்றன. ஆம், இறைவனுடைய வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாடினும் கூர்மை ஆனது. எபிரேயர் 4:12-13. இவ்வார்த்தையே நமக்கு விவிலியத்தில் அளிக்கப்படுகிறது. நெருப்பின் நடுவிலிருந்து அன்று பேசிய இறைவன் விவிலியம் வழி இன்று நம்மிடம் உறவாடுகிறார். அவரது மதிப்பீடுகளை அறிந்து பின்பற்ற விவிலியம் ஒரு மேலான சாதனம் என்று உணர்கின்றோமா? விவிலியத்தின்பால் நமது ஈடுபாடு என்ன? மேலும் இறைவன் இன்று நம்மிடையே காலத்தின் அறிகுறிகள் வழியாக ஏழை எளியோர் வழி, நசுக்கப்பட்டோர் வழி, பிற சமயங்கள் வழி பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கிறோமா? இவ்வாறு அவருடைய வார்த்தையை நாம் விரும்பி கேட்போமாயின் நம்மை தம் வழியிலே அவரே நடத்திடுவார். உன் வாயில் இருந்து கொண்டு நீ செய்ய வேண்டியதை உனக்கு உணர்த்துவோம். விடுதலை பயணம் 4:15 என்ற சொற்கள் இறைவாக்கை கேட்டு நடப்போர்பால் உண்மைப்படும் என்பதை உணர்கிறோமா? கடவுள் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தது. இச்செயலும் இறைவன் இஸ்ரவேல் மீது கொண்ட அன்பையும் உறவையும் காட்டுகிறது. புறக்கணிக்கப்பட்ட கல்லாகிய இஸ்ரவேலை இறைவன் தேர்ந்தெடுத்து மூளைக்கல்லாக்கினான். திருப்பாடல் 117, 22, 23. எகிப்தியரால் கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமைகளான போது அவர்களின் அழுகையையும் கூக்குரலையும் கேட்டு ஓடோடி வந்து உதவினார். விடுதலை பயணம் 3:7-10. அடையாளங்கள், அற்புதங்களால், போரினால், வலிமையினால் அவர்களை பாலைவனத்தின் வழி விடுதலை நாட்டை நோக்கி நடத்தி சென்றார். இனச்சட்டம் 4:37. இவை யாவும் இஸ்ரவேல் மீது அவர் கொண்டிருந்த அன்பை காட்டுகின்றன. இவ்வன்பு அன்றாவிடம் நம்மிடம் அபரிமிதமாக பொழியப்படுவதை நாம் உணர்கிறோமா? நம் உடல், உயிர், உணவு, உடை, உறையுள் நாம் பெற்ற திருமுழுக்கு, திருப்பலி, திருவருட்சாதனங்கள் இவை அனைத்தும் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு அன்பு செய்து அளித்த கொடைகள் அன்றோ? எனவே ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. 4:39 என்பதை உணர்ந்து அவரின் கட்டளைகள், மதிப்பீடுகள் வழி நடப்போமா? மூவொரு கடவுளை வழிபடுவது அவரின் வார்த்தையை கேட்டு நடப்பதே ஆகும் என்பதை உணர்வோமா? 2ஆம் வாசகம். பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம், இயல் 8, இறைவாக்கியங்கள் 14-17 வரை. ஆவியானவரின் செயலால் கடவுளின் பிள்ளைகளாக்கி கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெறும் வாய்ப்பு நம் எல்லோருக்கும் கிட்டுகிறது என்று இன்றைய வாசகம் கூறுகிறது. மூவொரு கடவுள் திருநாளன்று இம்மூவொரு கடவுளோடு கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டுள்ள உறவு இவ்வாசகம் வழி வெளிப்படுகிறது. நாம் ஆவியால் இயக்கப்படுகிறோம். திருமுழுக்கு வழி பழைய ஊனியலுப்பு சட்டம், பாவம் முதலியவற்றுக்கு நாம் இறக்கிறோம்.
ஆவியானவரின் சட்டம் 8:2 நம்மை ஆட்கொண்டு இயக்குகிறது. ஆவியானவரின் ஏவுதலுக்கு ஏற்ப நடக்க நமக்கு உதவி கிடைக்கிறது. 8:4 ஏனெனில் ஆவியானவர் நமக்கு உள்ளுயிராய் இருக்கிறார். 8:10 அந்த உள்ளுயிரின் உந்துதல் படி நாம் நடக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் ஆகிறோம். 8:14 இனி நாம் அடிமைகள் அல்ல, குழந்தைகள், மக்கள். எனவே அந்த ஆவியாராலேயே கடவுளை அப்பா, தந்தாய் என்று அழைக்கும் உரிமை நமக்கு கிடைக்கிறது. என்னே பெருமை! ஆவியாரின் இப்பணிக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஆம், வலுவற்ற நிலையில் நமக்கு ஆவியார் துணை நிற்கிறார். ஏனெனில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என நாம் அறியோம். ஆவியானவர் தாமே பரிந்து பேசி ஜெபிக்கிறார். 8:2 என்பதை உணர்ந்து தூய ஆவியாரிடம் ஜெபத்தில் வேண்டுகிறோமா? நல்ல சொல், நல்ல செயல், நல்ல சிந்தனைகளை தூய ஆவி வழி நடத்தி செல்லுமாறு அவரிடம் அடிக்கடி வேண்டுவோம். நாம் கடவுளின் செல்வத்திற்கு உரிமையாளர். கடவுளின் மக்கள் என்ற முறையில் அவருடைய அருட்கொடைகள் முதலியவற்றுக்கு நாம் உரிமையாளர் ஆகிறோம். அவருடைய கொடைகள் இவ்வுலகை சார்ந்தன மட்டுமன்று, சிறப்பாக மறு உலகை சார்ந்தன. விண்ணக மகிமைக்கே நாம் உரிமையாளர் ஆகிறோம். விண்ணரசு மகிமைக்கே நாம் உரிமையாளர் ஆகிறோம். விண்ணக மகிமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் என்று திருப்பலியில் கூறுவதன் பொருள் இதுவே. இப்போதே எங்கேயே நம் தந்தையின் வீட்டிற்கு உரிமையாளர்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சியையும் ஆழ்ந்த நம்பிக்கையையும் தர வேண்டும். நமக்கு எதிர்காலம் முடவன் ஆசையின் நோக்கி இருக்கும் கொம்பு தேனென்று. விண்ணகம் நமது உரிமை. அதற்கு அச்சாரமாய் இருப்பவர் தூய ஆவியாரே. 2 கொரிந்தியர் 1:22 என்பதை உணர்ந்து துணிவுடன் வாழ்வை தொடர்வோம், நற்செயல்கள் புரிவோம். நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற வேண்டும். கடவுளின் மக்கள் என்ற முறையில் நாம் கிறிஸ்துவின் சகோதரர்கள். எனவே கிறிஸ்துவின் உரிமைகளிலே நாம் பங்கு பெறுகிறோம். அவரது உரிமைகளில் பங்கு பெறும் நாம் அவர் துன்பங்களிலும் பங்கு பெற வேண்டும். மக்களின் மீட்பை தொடங்கி வைத்த இயேசுவை தந்தை பாடுகளால் நிறைவுள்ளவராக்கினார். எபிரேயர் 2:10 எனவே நாமும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுவது அவசியம். ரோமையர் 8:17 அன்றாடம் நமக்கு வரும் சிலுவைகளை புன்முறுவலோடு ஏற்று இயேசுவின் பாடுகளை நம் வாழ்வில் தொடர்வோம். என் துன்ப சோதனைகளில் என்னுடன் நிலைத்து நின்றவர்களே. லூக்கா 22:28 என்று இயேசு நம்மை பார்த்து கூற முடியுமாயின் நாம் திண்ணமாக அவரது அரசுரிமையில் பங்கு பெறுவோம். நற்செய்தி மத்தேயு இயல் 28 இறைவாக்கியங்கள் 16 முதல் 20 முடிய. இயேசு விண்ணகம் ஏறிய நாளன்று அவர் விட்டு சென்ற இறுதி சொற்கள் மத்தேயு நற்செய்தியினின்று இன்று வாசகமாக தரப்பட்டுள்ளன. இவ்வாசக வழி இயேசுவின் அதிகாரம், அவர் கொடுத்த கட்டளை, அவர் விட்டு சென்ற வாக்குறுதி முதலியன வெளிப்படுகின்றன. இயேசுவின் அதிகாரம். உயிர்த்த இயேசுவுக்கு உலகனைத்தும் உரிமையாகின்றது. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவர் மண்டியிட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிலிப்பியர் 2:10 இப்போது கடவுளுடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் விளங்குகிறது. திருவெளிப்பாடு 12:10 மனுமக்கள் அனைவர் மீது நீர் அவருக்கு அதிகாரம் அளித்திருக்கின்றீர். யோவான் 17:2 என்ற சொற்கள் வழி உயிர்த்த இயேசுவின் தலைமை விளங்குகிறது. ஆம், விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் படைத்து. யோவான் 1:1-2, கொலோசியர் 1:15
அனைத்தையும் படைத்து ஆண்டு நடத்தி வரும் இயேசுவை ஏத்துவோம், போற்றுவோம். இயேசுவே உம்மிடமிருந்து எல்லாம், உம் வழியே எல்லாம், உமக்கே எல்லாம் என்று கூறுவோம். என் மேல் இயேசு கொண்டுள்ள அதிகாரம் என் வாழ்வுக்கு அடிப்படையாகி என்னை வழி நடத்துகிறதா? இயேசுவின் கட்டளை. அதிகாரம் உள்ள இடத்தில் கட்டளைகளும் உண்டு. எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். குருக்கள், கன்னியர், துறவியருக்கு மட்டுமல்ல கொடுக்கப்பட்டுள்ள பணி. இப்பணி உலகளாவியது. அனைத்து மக்களும் அவர் சீடராக வேண்டும், திருமுழுக்கு பெற வேண்டும் என்று மத்தேயு தன் திரு அவைக்கு எழுதியது உண்மை. எனினும் முதலாக நாம் செய்ய வேண்டியது நமது சொல், செயல் வழி அனைத்து மக்களுக்கும் அவரை பறையறிவிக்க வேண்டும். சீடரின் கடமை சீடர்களை சேர்ப்பது. கிறிஸ்துவ மறையில் பிறர் சேராவிட்டாலும் பிறருக்கு நாம் திருமுழுக்கு அளிக்க இயலாது போயினும் நம் வாழ்வில் சீடத்திய சாட்சியம் இன்றியமையாதது. நமது குடும்பத்திலே, தொழில் அகலங்களிலே, வீதிகளிலே, சந்தைகளிலே, பள்ளிகளிலே நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அவர் மதிப்பீடுகளை ஏற்று வாழ்பவர்கள் என்பதை பிறர் அறிய வேண்டும். போய் சீடராக்கும் முன் இருந்து சீடராக்குவோம். இவ்வாழ்வு சாட்சிய பணி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை என்பதை உணர்கிறோமா? மேலும் நம்மால் கூடிய மட்டும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை போதித்து அம்மதிப்பீடுகள் ஊரிலும் உலகிலும் செயல்பட நமது பங்கை ஏற்கிறோமா? இயேசுவின் வாக்குறுதி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருகிறேன். யோவான் 14:18 என்பது இயேசுவின் வாக்குறுதி. உலகம் முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன். மத்தேயு 24:20 என்ற இயேசுவின் சொற்கள் நமக்கு என்றும் உறுதுணையாய் இருக்க வேண்டும். அவர் அனுப்பிய துணையாளர் ஆகிய தூய ஆவியார் வழி அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். யோவான் 14:26, 15:26. இயேசு எம்மானுவேல், கடவுள். இதன் பொருள் கடவுள் நம்மோடு என்பது. யாம் இருக்க பயமேது என்று இயேசு எந்நேரமும் நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே தவறாத அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து நம் சாட்சிய பணியை தொடருவோம். நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நம்மோடு அவர் சேர்ந்திருப்பதால் அனைத்தும் நம்மால் கூடும். மூவர் இறைவன் நம்மை என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி செல்வாராக. ஆமேன்.